நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، قال الله تعالى في القرآن العليم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் அல்லாஹு தஆலா நம் மீது கடமையாக ஆக்கிய இந்த ஜும்மா வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தில் நாம் எல்லாம் அல்லாஹுவை அவனுடைய இல்லத்தில் வணங்குவதற்காக ஒன்றாக குழுமியிருக்கிறோம். புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் ஜும்மாவை அடைந்து புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹுக்காக நோன்பு நோற்ற நிலையில் ஜும்மா வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஒன்றாக அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வுக்காக நாம் கொடுக்கக்கூடிய தர்மங்கள், அல்லாஹ்வுக்காக நாம் வழங்குகிற தர்மம் அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு அது சென்று சேர்கிறது என்பதையும், நாம் கொடுக்கக்கூடிய தர்மத்திற்கு அல்லாஹ் தரக்கூடிய நன்மைகள் என்ன என்பதையெல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். தர்மம் செய்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளின் உதாரணமும் அல்லாஹ்வின் வேதமான அல் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. தர்மம் செய்யாமல் கஞ்சத்தனமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன என்பதும் குர்ஆன் ஹதீஸில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக வேண்டி தர்மம் செய்யவில்லை என்று சொன்னால் அவன் அல்லாஹ்விடத்தில் எப்படிப்பட்ட ஒரு குற்றவாளியாக கருதப்படுவான் என்பதை பற்றி அல்லாஹ்வும் குர்ஆனில் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு மிக தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் தர்மம் சம்பந்தமாக நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள், அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா நல்லடியார்களை பற்றி, அவனை ஈமான் கொண்ட மூமின்கள் நம்பிக்கையாளர்களை பற்றி, அவனுக்கு பயந்து வாழுகிற முத்தகீன்களை பற்றி குறிப்பிடுகிற இடங்களிலெல்லாம் மூமின்கள் முத்தகீன்கள் மறுமையில் வெற்றியடைந்து சொர்க்கம் செல்லக்கூடிய சொர்க்கவாசிகளை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்ற இடத்திலெல்லாம் தர்மம் செய்வதை அல்லாஹ் வலியுறுத்துகிறான். நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் எந்த இடத்திலெல்லாம் குறிப்பிடுகிறானோ அந்த இடத்திலெல்லாம் தொழுகை வலியுறுத்தப்படும், தர்மம் வலியுறுத்தப்படும். ஒரு ஆயத் திருக்குர்ஆனில் அதிகமாக இடம்பெறுவதை நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு ஆயத், ஒரு வசனம் திருக்குர்ஆனில் அதிகமான சூறாக்களில் வருவதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். வஅகீமு ஸலாத்த வஆத்து ஸக்கா, யுகீமூன ஸலாத்த வயூத்தூன ஸக்கா என்ற இந்த ஆயத், தொழுகையை நிலைநிறுத்துங்கள்,
அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்யுங்கள் என்ற இந்த வசனம் திருக்குர்ஆன்ல நிறைய இடங்களில் நிறைய சூறாக்களில் வருவதை நீங்கள் பார்க்கலாம். அப்ப தொழுகையை நிறைவேற்றுவதும் ஒரு மூமின் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட உண்மையான மூமினுடைய அடையாளம் என்ன? அவன் தொழுகையாளியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு பயந்த தொழுகையாளியாக இருந்தால்தான் அவன் மூமின், முத்தகீன். ஒரு மனிதனிடத்தில் தொழுகை இல்லை, அவன் தன்னை மூமின் என்றோ முத்தகீன் என்றோ கருத முடியாது. முத்தகீனுடைய அடையாளம் தொழுகை, மூமினுடைய அடையாளம் தொழுகை. அந்த தொழுகையோடு அல்லாஹு தஆலா தர்மத்தையும் வலியுறுத்துகிறான். தர்மம் செய்வார்கள் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படி அல்லாஹ்வுக்காக வேண்டி தர்மம் செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்விடம் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களில் மிக பெரும் நன்மைகளை பற்றி, படிப்பினைகளை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சிறப்பித்து சொல்லி காட்டுகிறான். அதிலே ஒரு சூரா 57வது சூராவில் 18வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 57வது சூராவான சூரா ஹதீத் என்ற 57வது அத்தியாயத்தில் 18வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல் முசத்திகீன வல் முசத்திகாத்தி வ அக்ரதுல்லாஹ கர்தா ஹசனா யுலாஅஃபு லஹும் வலஹும் அஜ்ருன் கரீம். இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், நிச்சயமாக தான தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும், அல்லாஹ் இருவரையும் சேர்த்து சொல்லுகிறான். அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மூமினான ஆண்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மூமினான பெண்கள். மூமினான ஆண்களின் மீதும் தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கிறது, மூமினான பெண்களின் மீதும் தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கிறது. மூமினான ஆண்களின் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, மூமினான பெண்களின் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஜக்காத்து, சதக்கா, ஹஜ், உம்ரா எல்லா வணக்கமும் ஆண்களுக்கு அல்லாஹ் எந்தெந்த வணக்கத்தை எல்லாம் கடமையாக ஆக்கியிருக்கிறானோ, குறிப்பாக ஜிகாது செய்வதை தவிர, எதிரிகளோடு வாளை எடுத்துக்கொண்டு யுத்தம் செய்யக்கூடிய அந்த ஒன்றை தவிர மற்ற ஆணுக்கு கடமையாக்கப்பட்ட அத்தனை இபாதத்தும் அத்தனை வணக்கங்களும் பெண்களுக்கும் கடமையாக்கப்பட்டு இருக்கிறது. ஹஜ் வணக்கம், உம்ரா வணக்கம், சதக்கா, சக்காத், நோன்பு, தொழுகை, என்னென்ன அமல்கள் இருக்கிறதோ இஸ்லாத்தில் நாம் செய்கிற எல்லா அமல்களும் பெண்களும் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. பெண்களுக்கும் சில அமல்கள் கடமையாக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப பெண்கள் தர்மம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அது எந்த அர்த்தம்? அவங்க சம்பாதிச்சு தர்மம் செய்யணுமா, அல்லது அவர்களுடைய தந்தை பணத்துல இருந்து, கணவரின் பணத்திலிருந்து தர்மம் செய்யணுமான்னு கேட்டா இரண்டுக்குமே அனுமதி இருக்கிறது. ஒரு பெண் ஏதாவது ஒரு தொழில் செய்து, வேலை செய்து அதன் மூலமாக வருமானம் வருகிறது என்று சொன்னால் அதை கொண்டும் அவர்கள் தர்மம் செய்யலாம். ஆனால் ஒரு கண்டிஷன் என்னன்னு சொன்னா, பெண்கள் வேலை செய்வது, வியாபாரம் பண்ணுவது மார்க்கத்தில் தடை இல்லை. ஆனா வேலைக்கு செய்யறேன், வேலைக்கு போறேங்கிற பெயர்ல, வியாபாரம் செய்யறேங்கிற பெயர்ல அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய மரபை அவர்கள் விட்டு விடக்கூடாது. குறிப்பாக அந்நிய ஆண்கள்கிட்ட பேசுகிற விஷயம், அந்நிய ஆண்களுக்கு முன்பாக ஹிஜாபை கடைபிடிக்கிற விஷயம், இதில் பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும். அப்ப மார்க்கம் அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒழுக்க ரீதியான நடைமுறை வழிமுறையை கடைபிடித்து ஒரு பெண் பிசினஸ் பண்ணுவதோ வேலை செய்வதோ தவறு கிடையாது. வேலை செய்யக்கூடிய இஸ்லாமிய பெண்கள், வியாபாரம் செய்யக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் மார்க்கத்தை பின்பற்றியவர்களாக இருக்க வேண்டும். ஹிஜாபோடு அந்நிய ஆண்கள்கிட்ட பேச வேண்டிய நிலை ஏற்பட்டால், அந்நிய ஆண்களை பார்க்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் அந்த ஹிஜாபை அவர்கள் பேண வேண்டும். அந்நிய ஆண்கள்கிட்ட எப்படி பேச வேண்டும் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய நபியும் கடமையாக்கி இருக்கிறார்களோ அந்த வழிமுறையை கடைபிடித்து அவர்கள் பேச வேண்டும். இப்போ ஒரு பெண் அவர்களின் வாழ்வாதாரத்துக்காக வேலை செய்கிறார்கள், தொழில் செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த வேலையும் தொழிலும் முதலில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய நபியும் அனுமதித்த வேலையாக, அனுமதித்த தொழிலாக இருக்க வேண்டும் முதல் கடமை. இரண்டாவது கடமை, அந்த தொழிலை செய்யக்கூடிய, வேலை செய்யக்கூடிய முஸ்லிம் பெண்கள் மார்க்கத்தை கடைபிடித்து மிக முக்கியமாக ஹிஜாபு முறையை பேணி அந்த வேலையை செய்ய வேண்டும், தொழிலை செய்ய வேண்டும். இது மார்க்கம் வலியுறுத்தி இருக்கிற, ஒரு பெண்களுக்கு வலியுறுத்தி இருக்கிற கடமை. அப்ப அந்த மார்க்க பேணுதலோடு
அல்லாஹ் அனுமதித்த, அல்லாஹ்வுடைய நபி அனுமதித்த, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய நபியும் தடை செய்யாத ஒரு வேலைக்கு பெண்கள் செல்கிறார்கள், ஒரு தொழிலை பெண்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் அதுல கிடைக்கக்கூடிய வருமானத்தை கொண்டும் பெண்கள் தர்மம் செய்வதற்கு அனுமதி இருக்கிறது. அதே போன்று வேலைக்கு செல்லாம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், ஹவுஸ் ஒய்ஃப் என்று சொல்லப்படுகிற இல்லத்தரசிகளாக இருக்கக்கூடிய குடும்ப பெண்கள், அவர்களின் கணவன்மார்கள் சம்பாதித்து கொடுக்கக்கூடிய பணம் அல்லது அவர்களின் பிள்ளைகள் சம்பாதித்து கொடுக்கக்கூடிய பணம், அவர்களுக்கென்று குடும்ப செலவுக்கு வருமானம் வருமே, அந்த வருமானத்திலிருந்து எதையாவது மிச்சம் பண்ணி அவர்கள் தர்மம் செய்தால் அதுவும் அந்த பெண்ணுக்கு தர்மம் செய்த நன்மை கிடைக்கும். அப்ப பெண்கள் தர்மம் செய்வதை பற்றி குர்ஆன்ல சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர்கள் இரண்டு விதமாகவும் செய்யலாம். அவங்க வருமானம் பார்த்து அந்த வருமானத்தின் மூலமாகவும் தர்மம் செய்ய அனுமதி இருக்கிறது. அவர்களின் பிள்ளைகளோ கணவன்மார்களோ தந்தைமார்களோ கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்திலிருந்து தர்மம் செய்வதற்கும் அனுமதி இருக்கிறது. எப்படி தர்மம் செய்தாலும் ஒரு ஆண் தர்மம் செய்தால் அவனுக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மையை அல்லாஹ் பெண்ணுக்கும் தருகிறான். அதனால்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தர்மத்தை பற்றி சொல்லும் போது ஆண்களையும் பெண்களையும் சேர்த்தே அல்லாஹ் சொல்லுகிறான். நிச்சயமாக தர்மம் செய்யும் ஆண்களும் தர்மம் செய்யும் பெண்களும் இன்னும் அல்லாஹ்வுக்கு அழகான கடனாக கடன் கொடுத்தார்களே, அல்லாஹ்வுக்கு கடன் கொடுப்பதுன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்கிறதுனா என்ன? உலகத்துக்கே வட்டி அளக்கக்கூடியவன் அல்லாஹ். அவன் படைச்ச எல்லா உயிர்களுக்கும் உணவளிக்க கூடியவன் அல்லாஹ். இதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் அவன் படைத்த உயிர்களுக்கு உணவளிப்பதை தன்னுடைய பொறுப்பாக எடுத்துக்கொண்டு இருக்கிறான். பூமியில் அல்லாஹ் படைச்ச எல்லா உயிரினங்களுக்கும், மனிதர்கள்ல இருந்து விலங்குகள், மிருகங்கள், கால்நடைகள்ல இருந்து புழு பூச்சிகள் வரைக்கும், நீரில் வாழக்கூடிய நிலத்தில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் உணவளிக்கக்கூடிய பொறுப்பு யாரை சார்ந்தது? படைத்த இறைவனான அல்லாஹ்வை சார்ந்தது. அப்ப அல்லாஹ் உணவளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்படி எல்லாத்துக்கும் உணவளிக்கக்கூடிய அல்லாஹ் அவனுக்கு கடன் கொடுப்பதாக சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுக்காக அழகிய முறையில் கடன் கொடுப்பவர் யார்? அல்லாஹ் கேட்கிறான். அப்ப அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்கிறதுனா என்ன? அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் தர்மம் செய்வதுதான் அல்லாஹ்வுக்காக கடன் கொடுப்பது. ஒருவர் கஷ்டத்தில் உதவி கேட்கிறார், அவருக்கு தர்மம் செய்வதும் அல்லாஹ்வுக்காக கடன் கொடுப்பது. அல்லது கடனாக கேட்கிறார், கடன் கொடுத்தாலும் அதுவும் அல்லாஹ்ட்ட நன்மையான காரியம். இந்த கடனை பத்தி குர்ஆன்ல வசனங்களே இருக்கிறது. கடன் கொடுத்தால் கொடுத்தவர்களும் வாங்கியவர்களும் எழுதி கொள்ளுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. கடன் கொடுத்ததையும் வாங்கியதையும் எழுதி கொள்ளுங்கள். அடுத்து கடன் கொடுத்தவர்கள், உங்கள்கிட்ட கடன் வாங்கினவங்க அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாம கஷ்டத்துல சிரமத்துல இருந்தா அவர்களுக்கு அந்த கடனை நீங்கள் விட்டு கொடுங்கள். ஒண்ணு அவகாசம் கொடுங்க, அல்லது வாங்காம திருப்பி வாங்காம விட்டுருங்க. இப்படி வாங்காம விட்டுட்டா என்ன நன்மை கிடைக்கும்னா அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. இப்ப நம்மள்ட்ட ஒருத்தர் கடன் வாங்கியிருக்காரு, திருப்பி கொடுக்குறேன்னு வாங்கியிருக்காரு, திருப்பி கொடுக்குறேன்னு வாங்கினவரை கொடுக்க முடியாம கஷ்டப்படுறாரு. அந்த கஷ்டப்படக்கூடிய மனிதருக்கு ஒண்ணு நாம லேட்டா கொடுக்கறதுக்கு, தாமதமா கொடுக்கறதுக்கு அவகாசம் கொடுக்கணும், அல்லது நீ தர வேணாம் நீயே வச்சுக்கன்னு சொல்லி பெருந்தன்மையா விட்டுறணும். அப்படி விட்டா என்ன நன்மை கிடைக்கும்? தர்மம் செஞ்ச நன்மை கிடைக்கும். உன்கிட்ட கடனை வாங்கி ஒருத்தன் திரும்ப கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டான்னு சொன்னா அவனுக்கு ஒண்ணு திருப்பி கொடுக்கிற வரைக்கும் அவகாசம் கொடு, அல்லது அவனுக்கு அந்த கடனை தள்ளுபடி பண்ணிடு, வேணாம் நீயே வச்சுக்கன்னு பெருந்தன்மையா விட்டுரு. அப்படி நீ உன்கிட்ட கடன் வாங்குறவன்ட்ட திருப்பி கேட்டுக்காம அந்த பணத்தை நீ விட்டு கொடுத்துட்டா உனக்கு தர்மம் செஞ்ச நன்மை கிடைக்கும். இன்னொன்னு நபி அவர்கள் சொன்னாங்க, சஹீஹான ஹதீஸ்ல வருகிறது, அல்லாஹு தஆலா மறுமை நாள்ல 7 பேருக்கு அவன் அரிசிக்கு கீழ் நிழலை தருகிறான். மறுமை நாள்ல மஹ்ஷர் மைதானத்துல அல்லாஹ்வுடைய அரிசை தவிர வேறு நிழலே இருக்காது. அதுல 7 நபர்களுக்கு 7 விதமான நற்செயல்களை செய்த, நல்லறங்களை செய்த நபர்களுக்கு அல்லாஹ் நிழலில் இடத்தை தருகிறான். அதுல ஒருத்தர் யார் அப்படின்னா 7 பேரும் யார் யாருங்கிறது தெளிவா வருது ஹதீஸ்ல. அந்த 7 தவிர்த்து 8வது நபராக ஒருத்தர் வர்றார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க 7 நபர்களுக்கு அல்லாஹ் அரிசின் கீழ் நிழலை தருகிறான்னு சொல்றாங்க. அது ஒரு தனி ரிவாயத்து, தனி ஹதீஸ். 7 நபர்கள் தனியா இருக்காங்க. அவங்க யார் யாருங்கிறத ஏற்கனவே பயான்ல உங்களுக்கு நாம சொல்லியிருக்கோம். 8வது நபரும் வருவார். அவர் யாருன்னு சொன்னா 4 பேர் 10 பேர் அல்லது ஒருத்தர் 2 பேருக்கு கடன் கொடுத்து அவர்கிட்ட கடன் வாங்கினவங்க திருப்பி கொடுக்க முடியாத நிலைமையில இருந்தாங்கன்னு சொன்னா
அந்த கடனை வற்புறுத்தி கேட்காம வேணான்னு விட்டுறாரு, அவருக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அரிசிக்கு கீழ் நிழலை தருகிறான். அப்ப எப்பேற்பட்ட நன்மை! ஒருத்தர் கடன் கொடுத்து அந்த கடனை கேட்கறதுக்கு உரிமை உள்ள ஒரு ஆளு, கடனை திருப்பி வாங்குறதுக்கு உரிமை உள்ள ஆளு, வாங்கினவன் கஷ்டப்படுறானே, நம்மள்ட்ட கடன் வாங்கிட்டு போனவன் கஷ்டப்படுறானே நினைச்சு அவன் மேல இறக்கப்பட்டு அவனுக்கு கொடுத்த கடனை வேணான்னு இவர் விட்டுட்டாருன்னு சொன்னா அல்லாஹ் இவர் மேல எப்படி இறக்கம் காட்டுறான்? ஏன்னா இவர்கிட்ட கடன் வாங்கினவருக்கு மேல இவர் இறக்கம் காட்டினார்ல, அதுக்காக அல்லாஹ் காட்டக்கூடிய இறக்கம் என்ன? அவனுடைய அரிசிக்கு கீழ் அல்லாஹ் நிழலையே தருகிறார். அப்படிப்பட்ட ஒரு நன்மை கிடைக்கும். இது ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தி சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்ட, சஹீஹான தரத்துல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபி அவங்க சொல்றாங்க, முன் சென்ற காலத்தில், அதாவது முன் சென்ற காலத்துல நடந்த எத்தனையோ நிகழ்வுகள் நமக்கு படிப்பினையாக சொல்லப்பட்டு இருக்கிறது. முன் சென்ற காலத்துல நடந்த ஏராளமான நிகழ்வுகள், உண்மை வரலாறுகள் அல் குர்ஆன்லயும் அல்லாஹ் நமக்கு படிப்பினையா சொல்லி காட்டுறான், ஹதீசுகள்லையும் மிக தெளிவாக வரும். எத்தனையோ முன் சென்ற காலத்துல நடந்த, ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முந்திய காலத்தில் நடந்த பல சம்பவங்கள், நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு மிக பெரும் படிப்பினைகளாக ஹதீஸ்கள்ல சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுல ஒரு மனிதரை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. முன் சென்ற காலத்துல ஒரு மனிதர் இருந்தார். அவர் கொஞ்சம் வசதியானவர். பிற மக்கள் கடன் கேட்கும் போது, ஏழைகள் கடன் கேட்டா கடன் கொடுக்கிற அளவுக்கு வசதி உள்ளவரா அவர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவார்னா, அவர்கிட்ட யாரெல்லாம் கடன் கேட்கிறாங்களோ அவங்க மேல இறக்கப்பட்டு கடனை கொடுத்துருவார். கடன் கேட்கிறவங்களுக்கு கடனை கொடுத்துருவார். இவர்கிட்ட கடன் வாங்கிட்டு போனவங்க யாரு கொடுக்க முடியாம சிரமப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தள்ளுபடி செய்யறாரு. திருப்பி தரவேணான்னு சொல்லி விட்டுறாரு. கடனை கொடுக்குறாரு, திருப்பி கொடுக்கக்கூடிய வசதியில இருந்தா வாங்கிக்கிறாரு. கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டாங்கன்னு சொன்னா தர வேணான்னு சொல்லி கடனை இப்படி தள்ளுபடி செஞ்சுக்கிட்டே இருப்பார். கடனை கொடுப்பாரு, திருப்பி கொடுக்க முடியாம சிரமப்பட்டா வேணான்னு விட்டுருவாரு. இந்த நபருக்கு அல்லாஹ்ட்ட கிடைக்கக்கூடிய நன்மை என்னன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவருக்கு அல்லாஹ் இவர் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறான். மன்னித்து அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை தருகிறான். எதுக்காக? இந்த ஒருத்தருக்கு நாம கடன் கொடுத்து அவர் திருப்பி கொடுக்க முடியாம சிரமப்பட்டார்னா அவருக்கு நாம தள்ளுபடி செய்யறோமே, அது அவருக்கு செய்யற மிகப்பெரிய உதவி. ஒருத்தன் கஷ்டப்படும் போது அவனுக்கு தர்மம் செஞ்சா அதுவும் மிகப்பெரிய உதவி. கடன் கேட்கிறான், நம்ம கடனை கொடுத்துட்டோம், திருப்பி கொடுக்க முடியாம சிரமப்படுறான், வேணா நீயே வச்சுக்க, தர வேணான்னு சொல்லி பெருந்தன்மையா விட்டுட்டா அந்த ஒரு செயல் அல்லாஹ்ட்ட பாவங்களை மன்னிக்கிறதுக்கும், நாம செஞ்ச மற்ற தவறுகள் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து இந்த ஒரு செயலுக்காகவே அந்த நபருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தந்தான் என்று நபி அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி சஹீஹான ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அப்ப அந்த கடனை பற்றியும் மார்க்கம் மிக தெளிவா சொல்லுது. அதே நேரத்துல சமுதாயத்துல சில பேர் கடனை வாங்கிட்டு ஏமாத்துறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட நாம எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா நமக்கே தெரியும் கடனை வாங்கிட்டு ஏமாத்துறவன் யாரு, ஏமாத்தாம உண்மையான தேவைக்கு கடன் கேட்கிறவன் யாரு நமக்கு தெரியும். ஒருத்தன் கடன் கேட்டு வரும்போதே நீங்க கண்டுபிடிச்சிடலாம், அவன் அவசர தேவைக்கு, முக்கியமான தேவைக்கு கேட்கிறானா அல்லது ஆடம்பரத்துக்கு கேட்கிறானா, ஏமாத்துறதுக்கு கேட்கிறானான்னு தெரியும். ஏமாத்துறவனா இருந்தா கொடுக்க தேவையில்லை. ஆடம்பர செலவு, ஆடம்பர செலவுனா என்ன? கார் வாங்குறதுக்கு கடன் கேட்பான், அதுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அவசிய தேவை, மருத்துவ செலவு, குடும்ப செலவு, படிப்பு செலவு, இதுக்கெல்லாம் கேட்டா கடன் கொடுக்கணும். இருந்தா கொடுக்கணும், இல்லாட்டி பிரச்சனை இல்லை. இருக்கப்பட்ட உங்கள்கிட்ட ஒருத்தர் கடன் கேட்டா கொடுக்கணும். அதை திருப்பி கேட்கறதுக்கும் அனுமதி இருக்கு. திருப்பி கேட்கும் போது நம்மள்ட்ட வாங்கினவன் கஷ்டத்துல இருந்தான்னு சொன்னா அவன்கிட்ட வாங்காம கேட்காம மன்னிச்சு விட்டா அவனை மன்னிச்சு விட்டதுக்கு அல்லாஹ்ட்ட நன்மை இருக்கிறது. அதுவும் ஒரு நன்மையான காரியம். தர்மம் செஞ்ச நன்மை தரப்படும்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ரசூலுல்லாஹ் சொன்ன செய்திகளும் நமக்கு படிப்பினையாக இருக்கிறது. அப்ப ஏமாற்றக்கூடியவர்கள், அநியாயம் செய்யறவங்க, ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு ஹதீஸும் இருக்கு. ஒருத்தன் கடனை வாங்கிட்டு திருப்பி கொடுக்கறதுக்கு வசதி இருந்தும் திருப்பி கொடுக்காம ஏமாத்துறான்னு சொன்னா அவன் அநியாயம் செய்யக்கூடியவன், அவன் அநியாயக்காரன். அல்லாஹ்ட்ட கடனை வாங்கினவன் திரும்பி கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டா அவன் அநியாயக்காரன் கிடையாது. திருப்பி கொடுக்கிற வசதி இருந்தும் எவன் திருப்பி கொடுக்காம கடனை வாங்கிட்டு கடன் கொடுத்தவனை ஏமாத்துறான் பாரு, அவன் அநியாயக்காரன். அதனால இந்த கடன் ரொம்ப மார்க்கத்துல கடுமையா சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு ஹதீஸ் இருக்கு, ஒருவர் கடனாளியா இருந்து அவர் 10 முறை ஷஹீதாக்கப்பட்டாலும்
அவருடைய பாவம் மன்னிக்கப்படாது. கடன் கொடுத்தவன் மன்னிச்சாதான் அல்லாஹ் மன்னிப்பான். நீங்க ஒருத்தருக்கு கடன் கொடுக்குறீங்க, அவர் உங்கள்கிட்ட திருப்பி தரல, நீங்க மன்னிச்சாதான் அல்லாஹ் அவரை மன்னிக்க முடியும். நீங்க மன்னிக்கல, அந்த கடனை திரும்ப எதிர்பார்க்கிறீங்கன்னு சொன்னா அல்லாஹ் அவரை மன்னிக்க மாட்டான். அவருக்கு எப்படி தரஜாத்து கிடைக்காம போகும்? ஒரு வாட்டி அல்ல, 2 வாட்டி அல்ல, 10 முறை ஷஹீதாக்கப்பட்டாலும் அவருக்கு அந்த ஷஹீதுடைய தரஜாத்து கிடைக்காது, நன்மை கிடைக்காதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப இதெல்லாம் மார்க்கத்துல மிக தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. கடனை பத்தி மார்க்கம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அல்லாஹ் இந்த வசனத்திலும் சூரா அல் பக்ராவுல உள்ள 2வது வசனத்திலும் அல்லாஹ்வுக்காக அழகிய முறையில் கடன் கொடுப்பவர் யாருன்னு அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்கிறதுனா என்ன? கஷ்டப்படுற ஏழைகளுக்கு தர்மம் செய்வது அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்கிறது. நம்மள்கிட்ட ஒரு ஏழ்மையான நிலையில இருந்து அவசர தேவைக்கு, அத்தியாவசிய தேவைக்கு கடன் கேட்கிறாங்களே, அவங்களுக்கு கடன் கொடுத்து உதவுறதும் அல்லாஹ்வுக்காக தர்மம் செஞ்சு உதவி செய்யறது கடன் கொடுக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். அப்ப நிச்சயமாக தான தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும் இன்னும் அல்லாஹ்வுக்காக அழகான கடனாக கடன் கொடுத்தார்களே, அவர்களும் அவர்களுக்கு அதன் பலன், அவர்கள் கொடுத்த அந்த தர்மத்தின் காரணமாக, அவர்கள் அல்லாஹ்வுக்காக கொடுத்த அந்த கடனான தர்மத்தின் காரணமாக அவர்களுக்கு நன்மை 2 மடங்காக்கப்படும். ஒரு தர்மத்தை செஞ்ச உனக்கு இரட்டிப்பான நன்மையை அல்லாஹ் தர்றான். அன்றியும் அவர்களுக்கு அல்லாஹ்விடம் கண்ணியமான நற்கூலியும் மன்னிப்பும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ்ட்ட எப்படிப்பட்ட நன்மை இருக்குன்னு சொன்னா, கண்ணியமான நற்கூலி இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு இருக்கிறது தர்மம் செய்தவர்களுக்கு என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப அந்த தர்மத்தை வலியுறுத்தக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை எப்படி நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு வழிமுறையையும் அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறான். அதாவது சூரா அல் பக்ராவுல 2வது சூராவுல 215வது வசனத்துல அந்த 215வது ஆயத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால் அதில் நாம் தர்மத்தை எங்க இருந்து ஆரம்பிக்கணும், எப்படி செலவழிக்கணுங்கிற விவரம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம காசு, நம்ம வசதி உள்ளவர்களாக இருந்தால், நம்ம சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருந்தால் நம்முடைய தர்மம் எப்படியெல்லாம் யாருக்கெல்லாம் போக வேண்டும், எப்படியெல்லாம் செலவு செய்ய வேண்டும் என்ற அந்த வழிமுறையும் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இதில் அல்லாஹ் சொல்றான், யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன் குல் மா அன்ஃபக்தும் மின் கைரின் ஃபலில் வாலிதைனி வல் அக்ரபீன வல் யதாமா வல் மசாகீனி வப்னி சபில் வமா தஃஅலு மின் கைரின் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள். நபிக்கு சொல்றான், நபியே அவர்கள் மக்கள் உம்மிடம் கேட்கிறார்கள், நாங்கள் எதை யாருக்கு செலவு செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அவங்க மக்கள் உன்னிட்ட கேட்கிறாங்க, தர்மத்தை யாருக்கு எப்படி நாங்க எதை செலவு செய்யணும்னு கேட்கிறாங்க. அதுக்கு நீங்க சொல்லுங்க, நல்ல பொருள்ல இருந்து ஹலாலான சம்பாத்தியம், நீங்க ஹலாலான முறையில சம்பாதிச்சு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பொருளை நீங்க நல்ல அந்த ஹலாலான முறையில சம்பாதிச்சு கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்துல இருந்து நீங்க எதை செலவு செய்தாலும் அதை தாய் தந்தையருக்கும், அல்லாஹ் சொல்றான், நீங்க நன்மையான காரியத்துக்கு செலவழிக்கும் போது முதல் இடத்துல தாய் தந்தையரை கவனிக்க சொல்லி மார்க்கம் சொல்லுகிறது. ஊருக்கு தர்மம் பண்ணிட்டு பெற்ற தாய்க்கு பணம் கொடுக்காதவன், பெற்ற தந்தையை கஷ்டப்படுத்துறவன் அல்லாட்ட நல்ல மனிதன் கிடையாது. முதல்ல அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. அதான் இஸ்லாத்துடைய அடிப்படை என்னன்னு கேட்டா, பிற ஏழைகளுக்கு தர்மம் செய்யறது நன்மை. உன்னை பெற்ற தாயையும் தந்தையையும் நீ சிரமப்படுத்தி விட்டு அடுத்தவனுக்கு தர்மம் செஞ்சு அவன்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அல்லாட்ட நீ நல்லவனாக முடியாது. முதல்ல உன் தாய் தந்தையருக்கு செய்யற கடமையை சரியா செஞ்சு அவங்கள கஷ்டப்படுத்தாத. அவங்களுக்கு தேவையான உணவு, தேவையான துணிமணி, தேவையான மருத்துவம், தாய்க்கும் தந்தைக்கும் என்ன தேவைப்படுகிறதோ அதை நீ சரியா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தர்மத்தை ஆரம்பிங்கிறத அல்லாஹ் சொல்றான். அதாவது சொல்லுவாங்கல்ல, தாய் தகப்பனை கஷ்டப்படுத்திட்டு ஊர்ல உள்ளவனுக்கு தர்மம் செய்யறத ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். எதை செலவு செய்யணும்னு நபியை அவங்க அந்த மக்கள் அவன்கிட்ட கேட்கிறாங்க. அதுக்கு நீ சொல்லு, தாய் தந்தையருக்கு உங்களுடைய பொருள், நன்மையான பொருள்ல நீங்க எதை செலவு செஞ்சாலும் உங்களின் தாய்க்கும் தந்தைக்கும், முதல் விஷயம் தாய் தந்தை,
இரண்டாவது அல்லாஹ் சொல்றான் நெருங்கிய உறவினர்கள். அடுத்து யாரு? முதல்ல தாய் தந்தை, இரண்டாவது நெருங்கிய உறவினர்கள், அடுத்து மூணாவது அனாதைகள், நாலாவது ஏழைகள், அஞ்சாவது வழிபோக்கர்கள். 8 விதமான மனிதர்களுக்கு தர்மம் செய்யணும்னு சொல்லி 9வது சூரா 60வது வசனத்துல, சூரா தௌபாவுல 60வது வசனத்துல அல்லாஹ் மிக தெளிவா சொல்றான். சதக்காவுல இருந்து, அதாவது ஜக்காத்து இல்லாத சதக்காவுல இருந்து நாம செய்யக்கூடிய தர்மங்கள் இருக்கிறது, அதை எப்படி நாம ஆரம்பிக்கணும்னா தாய் தந்தையர், பெற்றவங்க, நெருங்கிய உறவினர்கள், அனாதைகள், அடுத்து ஏழைகள். ஏழைகளுக்கு அடுத்து வழிபோக்கர்கள். வழிபோக்கர்கள்னா யாரு? தனக்குன்னு ஒரு இருப்பிடம் இல்லாம பணத்துக்காக ஊர் ஊரா அலைகிறாங்களே, அவங்கள மாதிரி ஏழ்மை நிலையில பணத்துக்காக ஊர் ஊரா சுத்தக்கூடிய நாடோடிகள் சொல்லக்கூடிய அந்த மக்கள், அவர்களுக்கு நீங்கள் தர்மம் செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, மேலும் நீங்கள் நன்மையாக எதை செலவு செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை அறிந்து தக்க கூலி கொடுப்பவனாக இருக்கிறான். நன்மைக்காக நீ 1 ரூபா செலவு செஞ்சா கூட அதையும் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். பெருமைக்காகவோ பகட்டுக்காகவோ பிறருடைய பாராட்டுதலுக்காகவோ புகழுக்காகவோ நீ தர்மம் செஞ்சா அல்லாஹ்ட்ட நன்மை கிடைக்காது. அதுலயும் ஒருத்தருக்கு தர்மத்தை செஞ்சுட்டு சொல்லி காட்டினா அதுக்கு அல்லாஹ்ட்ட நன்மை கிடைக்காது. ஒரு சில பேர் பள்ளிவாசலுக்கு சில நல்ல காரியமா செய்வாங்க. சமுதாயத்தில் இன்னைக்கு பார்க்கிறோம், பள்ளிவாசலுக்குன்னு சில நல்ல காரியம், ஃபேன் வாங்கி கொடுப்பாங்க, லைட் வாங்கி கொடுப்பாங்க, சேர் வாங்கி கொடுப்பாங்க, விரிப்பு வாங்கி கொடுப்பாங்க. வாங்கி கொடுத்து 4 பேர்ட்ட சொல்லுவாங்க நான் தான் வாங்கி கொடுத்தேன். இதுல அதாவது கேட்கிறவர்கிட்ட சொன்னா அது வேற, கேட்காம இருக்கும் போதே நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு பெருமையா சொல்றது. அந்த பெருமை உள்ளத்துல இருந்துச்சுன்னா நீ பண்ண தர்மத்துக்கு அல்லாஹ்ட்ட நன்மை கிடைக்காது. இதை நாம சொல்லல, அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் செய்த தர்மத்தை உங்களின் வாய்களால் சொல்லி அதை நீங்களே அழிச்சிடாதீங்க. அல்லாஹ், நீ ஒரு தர்மம் பண்ற அல்லாஹ்வுக்காக, பெருமையா அடுத்தவன்ட்ட சொல்லி அதை நீ அழிச்சிடாத. பெருமையா பேசும்போதே அந்த தர்மம் அழிஞ்சு போயிரு, நன்மை கிடைக்காம போயிரு. அப்ப நன்மைக்காக நாம் செய்யற செலவு, அதுக்கு அல்லாஹ்ட்ட மகத்தான கூலி கிடைக்குது, மகத்தான நன்மை கிடைக்குது. அதை பெருமையா 4 பேர்கிட்ட சொல்லும் போது நன்மை இல்லாம போயிருது. அப்ப பெருமைக்காக, விளம்பரத்துக்காக, அடுத்தவங்களுடைய புகழ்ச்சிக்காக, பாராட்டுதலுக்காக நாம தர்மம் செஞ்சா அதுக்கு அல்லாஹ்ட்ட எந்த விதமான நன்மையும் கிடைக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஹதீஸ்கள்ல ஒரு அற்புதமான ஹதீஸ், நாளை மறுமை நாள்ல 3 நபர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான். 3 நபர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான். அவர்களோடு அல்லாஹ் பேச மாட்டான். அவர்களை பாவத்திலிருந்து தூய்மைப்படுத்த மாட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 3 நபர்களை அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அவங்கள அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான், அவங்கள்ட்ட அல்லாஹ் பேசவும் மாட்டான், அவங்கள பாவத்துல இருந்து அல்லாஹ் தூய்மையாக்கவும் மாட்டான். அந்த 3 பேர் யாரு? அந்த 3 பேரை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, செஞ்ச தர்மத்தை சொல்லி காட்டுறவன். தர்மம் செஞ்சுட்டு 4 பேர்கிட்ட சொல்லி காட்டுறான் பாரு, அவன் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அல்லாஹ் அவனை பார்க்கவும் மாட்டான், அவன்கிட்ட பேசவும் மாட்டான், அவனை பாவத்துல இருந்து தூய்மைப்படுத்த மாட்டான். முதல் ஆள். 2வது ஆள் யாரு? பொய் சத்தியம் பண்ணி வியாபாரம் பண்ணவன். தான் சரக்க விற்கணும், தான் வியாபாரம் பண்ற அந்த பொருள், வியாபார பொருள் விற்கணுங்கிறக்காண்டி அல்லாஹ் மேல பொய் சத்தியம் பண்றவன், இவன் 2வது ஆள். 3வது ஆள் யாரு? கரண்டை காலுக்கு கீழே ஆடை அணிந்தவன். இது ஒரு ஹதீஸ். இன்னொரு ரிவாயத்துல வருது, 3 நபர்களை அல்லாஹ் மறுமையில் பார்க்க மாட்டான், அவர்களோடு அல்லாஹ் பேச மாட்டான், அவர்களை பாவத்திலிருந்து அல்லாஹ் தூய்மையாக்க மாட்டான். அந்த 3 பேர் யாரு? பொய் சொல்லும் அரசன், பொய் பேசக்கூடிய அரசன், நம்ம நாட்டு பிரதமர் மாதிரி பொய் பேசக்கூடிய அரசன். 2வது யாரு? பெருமை அடிக்கிற ஏழை, ஏழையா இருந்துக்கிட்டு பெருமை அடிக்கிறது. இவனுக்கு ஒரு வசதியும் இருக்காது, ஏழ்மை நிலையில இருந்துகிட்டு தன்னை பெரிய ஆள் மாதிரி நினைச்சுக்கிட்டு 4 பேர்ட்ட பெருமை வச்சு பேசுறது, பெருமை அடிக்கிற ஏழை 2வது ஆள். 3வது யாரு? விபச்சாரம் செய்யக்கூடிய முதியவன், முதுமை நிலைமையில விபச்சாரம் பண்றான், அவனை அல்லாஹ் மறுமையில பார்க்க மாட்டான், அவன்கிட்ட அல்லாஹ் பேச மாட்டான், அவனை பாவத்திலிருந்து அல்லாஹ் தூய்மையாக்க மாட்டான். இந்த 3 நபர்கள் மறுமை நாள்ல அல்லாஹ் பார்க்கிறதுக்கும் பேசுறதுக்கும் பாவத்திலிருந்து தூய்மைப்படுத்தப்படுவதற்கும் தகுதி இல்லாதவர்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப தர்மத்துக்கு அல்லாஹ்ட்ட மகத்தான நற்கூலி இருக்கிறது, நன்மைகள் இருக்கிறது. நபி அவர்கள் சொன்ன ஒரு செய்தி நமக்கு மிக பெரும் படிப்பினையாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யார் தங்களின் பொருட்களை, தங்களின் தான தர்மங்களை
இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய இறைவனிடத்தில் நற்பலன் இருக்கிறது. அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டும். அப்ப ஒருத்தர் தர்மம் செய்கிறார், இரவிலையும் பகல்லையும் அல்லாஹ்வுக்காக அள்ளி கொடுக்கிறார், வெளிப்படையாகவும் கொடுக்கிறார், ரகசியமாகவும் கொடுக்கிறார். அவர்கிட்ட எந்த உள்நோக்கமும் இல்லை. விளம்பரம், அடுத்தவனுடைய பாராட்டுதல், அடுத்தவன் புகழணும், பெருமை, இது எதுவுமே இல்லை. அவர் உள்ளத்துல அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறேங்கிற அந்த ஒரு எண்ணத்தை தவிர எந்த எண்ணமும் இல்லை. அப்படி தர்மம் செய்யக்கூடியவருக்கு எந்த பயமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. அவருக்கு அல்லாஹ்ட்ட மகத்தான நற்கூலி இருக்குன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முன் சென்ற காலத்துல ஒருத்தர் இருந்தார், நமக்கு மிகப்பெரிய படிப்பினையான ஒரு ஹதீஸ். அதாவது முன் சென்ற காலத்துல ஒருத்தர் இருந்தார், நான் தர்மம் செய்ய போறேன்னு சொல்லிட்டு இரவு நேரத்துல தர்மம் செய்ய அவர் ஆசைப்படுறார். பகல்ல செஞ்சு 4 பேருக்கு தெரிய வேணாம், இரவு நேரத்துல தர்மம் செஞ்சு நான் அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்யறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட போய் தர்மத்தை கொடுத்துறாரு. நைட் நேரத்துல ஒருத்தர்கிட்ட தர்மம் செஞ்சுட்டு வந்துடுறாரு. பகல்ல மக்கள்லாம் பேசிக்கிறாங்க, இன்னைக்கு இரவு ஒரு திருடனுக்கு தர்மம் கொடுக்கப்பட்டுருச்சு. இவர் கொடுத்த தர்மத்தை யார்கிட்ட கொடுத்துருக்காரு? நல்லவன்கிட்ட கொடுக்கல, அல்லாஹ்வுக்காக கொடுக்குறேன், ரகசியமா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு திருடன்ட்ட போய் கொடுத்துட்டாரு. திருடனுக்கு தர்மம் செய்ய கொடுக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம திருடன்ட்ட கொடுத்துட்டோமே. திருடனுக்குலாம் தர்மம் செய்ய மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இவர் கொடுத்துட்டார், தெரியாம கொடுத்துட்டார். அதை நினைச்சு கவலைப்படுறாரு, தெரியாதனமா கொடுத்துட்டோமே அப்படின்னு நினைச்சு. ஆனா அது அந்த நேரத்துல கூட அவர் இனிமே தர்மம் செய்யக்கூடாதுன்னு முடிவுக்கு வரல. திருடன் என்கிட்ட வாங்கிட்டு போனாலும் பரவாயில்ல, நான் இன்னமும் தர்மம் செய்வேன்னு சொல்லி 2வது நாளும் இரவு நேரத்துல தர்மம் செய்யறாரு. யாருக்கு செய்யறாருன்னா இன்னொரு ஆளுக்கு செய்யறாரு. அந்த ஆள் யாருக்கிட்ட? செல்வந்தன். அப்ப அதை பத்தி மக்கள் பேசுறாங்க, இன்னைக்கு இரவு ஒரு செல்வந்தனுக்கு தர்மம் கொடுக்கப்பட்டுருச்சு. ஏன்னா செல்வந்தனுக்கு தர்மம் கொடுக்க கூடாது, ஏழைக்கு தான் கொடுக்கணும் இஸ்லாமிய அடிப்படையில. செல்வந்தனுக்கு இவர் தெரியாம கொடுத்துறாரு. முதல் நாள் தர்மத்தை திருடனுக்கு கொடுத்துறாரு, 2வது நாள் தர்மத்தை பணக்காரனை கொடுத்துறாரு. பணக்காரனை கொடுத்துட்டோமேன்னு கவலைப்படுறாரு. அல்லாஹ் நன்மையை தருவான்ற எண்ணத்துல அப்பவும் அவர் தர்மம் செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துக்கு அவர் வரல. என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம தர்மத்தை நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி 3வது நாள் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கிறார். அந்த பெண்ணு வாங்கிட்டு போயிட்டாங்க. அந்த பெண்ணு யாருன்னு சொன்னா, அவங்க தப்பான செயல் செய்யக்கூடிய, விபச்சாரம் செய்யக்கூடிய பெண், விபச்சாரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பெண். அந்த விபச்சாரிட்ட கொடுத்துறாரு. இது முன் சென்ற காலத்துல நடந்த உண்மையான சம்பவம். நபி அவர்கள் சொன்ன நமக்கு முக்கியமான செய்தி. அப்ப மறுநாள் மக்கள்லாம் பேசிக்கிறாங்க, இன்னைக்கு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு விபச்சாரிக்கு தர்மம் கொடுக்கப்பட்டு விட்டது. அப்ப அல்லாஹ்வுக்காக கொடுத்த அவரு இரவு நேரத்துல ரகசியமா கொடுத்த ஒருத்தர் 3 பேருக்கு தர்மம் செஞ்சாரு. அந்த 3 பேர் வாங்கினால் சரியில்லாத ஆள். நம்ம சில நேரத்துல தர்மம் பண்ணுவோம், சரியில்லாத ஆளுக்கு தர்மம் பண்ணா கூட அதுக்கு அவன் வாங்கிட்டு போய் அந்த பொருளை தவறா பயன்படுத்தினா அவன் தான் குற்றவாளி. கொடுத்த நமக்கு நன்மை இருக்கும் அல்லாட்ட. நம்ம நல்ல எண்ணத்துல கொடுத்தோமே அதுக்கு அல்லாட்ட நன்மை இருக்கும். அப்ப அவருக்கு நினைக்கிறாரு, திருடனுக்கு தர்மம் செஞ்சுட்டோம், பணக்காரனுக்கு தர்மம் செஞ்சுட்டோம், விபச்சாரிக்கு தர்மம் செஞ்சுட்டோமேன்னு கவலைப்படும் போது அப்ப அல்லாஹ் அவர்கிட்ட ஒரு வானவரை அனுப்புறான், மலக்கு அனுப்புறான். அந்த மலக்கு சொல்றாரு, நீ திருடனுக்கு கொடுத்த தர்மம் அவன் திருடுவதை விட்டு திருந்துவதற்கு காரணமாகி விட்டது. நீ விபச்சாரிக்கு கொடுத்த தர்மம் அவள் விபச்சாரத்திலிருந்து விடுபடுவதற்கு காரணமாகிவிட்டது. நீ செல்வந்தனுக்கு கொடுத்த தர்மம், அந்த அவன் செல்வந்தனா இருந்தும் தர்மம் செய்யாத கஞ்சனாக இருந்தான். அவன் நீ கொடுத்ததை வச்சு படிப்பினை பெற்று அவன் தர்மம் செய்யக்கூடியவனாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று மலக்கு சொல்றார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி சஹீஹுல் புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு படிப்பினையை தருகிறது என்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய தர்மம் சில நேரத்தில் தவறானவர்களின் கைகளில் போனால் கூட அதற்கும் அல்லாஹ்விடத்தில் நமக்கு நற்கூலி இருக்கிறது. நாம செஞ்ச தர்மம் என்னைக்குமே வீண் போகாது, அதுக்கு அல்லாஹ் நன்மையை தருவான். ஆனா இஹ்லாஸா உல தூய்மையோடு அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்ட்ட நன்மை கிடைக்கணும், தவறுகள் மன்னிக்கப்படணுங்கிற எண்ணத்துல செய்யணும். அதைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்குருவான். அப்படி உல தூய்மையோடு இந்த புனிதமிக்க மாதத்தில் நாம் செய்த தர்மங்களுக்கு அல்லாஹ்
நமக்கு மகத்தான நன்மைகளை தர வேண்டும். நாம் வைத்த நோன்புக்கும் சுன்னத்தான ஃபர்லான தொழுகைகளுக்கும் திக்ருகளுக்கும் மகத்தான நன்மையை தந்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.